ஓகே. இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் கொஞ்சம். இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். 0 to 1ல் ஒரு எஸ் இருக்குது. தென் டிசைட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ. ஸோ இதுதான் கிவன் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கிவன் எம்முக்கு ஒரு எண்ணை கண்டுபிடிக்கணும், எஸ்ஸை விட பிக்கராக வர மாதிரி. ஸோ அதே போல் கிவன் எம்முக்கு ஒரு எண்ணை கண்டுபிடிக்கணும் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ கிவன் எந்த எஸ் கொடுத்தாலும் அது சூட்டபிளான எம் என்ன உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா ஃபார் எவ்ரி எம்முக்கு அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறதுனா ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி சொல்லிக்குது. ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, எந்த ஒரு ஒய் கொடுத்தாலும் எந்த ஒரு பாசிட்டிவ் எக்ஸை கொடுத்தாலும் உன்னால் ஒரு நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்க முடியும் அந்த ஒய்யை விட அந்த எக்ஸை n டைம்ஸ் ஆட் பண்ண. ஸோ அதாங்க போட்டு காட்டினா ஒய்யை நீ என்ன கொடுத்தாலும் எக்ஸ் எவ்வளோ ஸ்மாலராக கொடுத்தாலும் n டைம்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த ஒய்யை விட பிக்கராக போயிடும். இது ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி. பை ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸோ ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டியில் கிவன் எனி ஒய்ன்னு கொடுத்துக்கிறாங்க இல்லையா, அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த கேஸில் எம், எந்த எம்மை கொடுத்தாலும் அதை விட என்னால் எஸ் வந்து n டைம்ஸ் எஸ் பிக்கராக வரும். ஏன்னா எஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். எஸ் இதுள்ள யார் ஆனாலும் இருக்கலாம். அப்போ எஸ் கிரேட்டர் தென் m by n வரும். கரெக்டாக தானே? ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்வேஸ் ட்ரூ. ஸோ இது வேறு அதர் டெக்னிக்கில் சொல்லிச்சு. சும்மா கிவன் எந்த எஸ் கொடுத்தாலும் எந்த எம்மை கொடுத்தாலும் வெரி லார்ஜ் எண்ணை எடுக்கும்போது 0 நோக்கி வரும். 0 நோக்கி வரும்போது அப்போ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸை தாண்டி வந்து சின்ன நம்பர் வரும், அதை m by n இப்படி உள்ளே வரும். ஸோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அப்போ m by n வந்து ஆல்வேஸ் லெஸ் தேன் எஸ்ஸாக இருக்கும். கிவன் எம்முக்கு எண்ணை வந்து வேரி பண்ணுன்னா அப்படியே அது குறைஞ்சிக்கிட்டே 0 நோக்கி வரும். ஒரு எம்முக்கும் எண்ணை நீ வேரி பண்ணி 0 க்ளோஸாக வரும். எஸ்ஸை தாண்டிடுச்சுன்னா அந்த எண்ணை நீ ஸ்டாப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா, எந்த ஒரு எம்மு கொடுத்தாலும் நம்ம ஒரு நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்கணும் எஸ்ஸை விட பெருசாக இருக்கும். ஆனால் எஸ் எங்கே இருக்குது பேசிக்காக 0,1ல் இருக்குது. கரெக்டு தானே? அப்போ நான் எம் வந்து 1 கொடுக்குறேன், எண்ணும் 1 கொடுக்குறேன். ஏன்னா ஒரு எம்முக்கு செக் பண்ணுறேன். அப்போ இது 0 to 1ல் தான் இருக்குது, கம்மி தான். அடுத்த எம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுக்குறேன், எஸ் வந்து 2 விட கம்மி தான். அந்த 2க்கு நான் ஒரு எண்ணை கண்டுபிடிக்கணும் இந்த ப்ராப்பர்ட்டி வர மாதிரி. அதுக்கு நான் எண்ணு 1 கொடுத்துக்கிறேன். அடுத்தது 3 கொடுத்தேனியா, எஸ் வந்து 3 விட கம்மி தான். இப்போ ஒரு எண்ணு தான் நம்ம ஒரு எம்முக்கு ஒரு எண்ணை கண்டுபிடிக்கணும். அப்போ எண்ணு அகைன் 1 எடுத்துக்கிறேன். அப்போ இதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். இதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ மூணாவது ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது, எந்த ஒரு எம்மு கொடுத்தாலும் ஒரு எண்ணு கண்டுபிடிக்கணும், அந்த எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனலாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. இது பாசிபிலிட்டியா? சாத்தியம் கிடையாதுல்ல. எந்த இப்போ உள்ளக்கிற எஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுத முடிஞ்சது அப்படின்னாக்கா எஸ் ரேஷனல் ஆகிடும். ரேஷனல் நம்பருக்கு மேபி இந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனால் இர்ரேஷனல் நம்பர் கொடுத்தனா அப்போ உள்ள லெட்டு எஸ் பிலாங்ஸ் 0 to 1 அது ஆர்பிட்ரியான எஸ். அப்போ இர்ரேஷனல் நம்பர் கொடுத்தனா அதை m by n ஸ்ட்ரக்சரில் எழுத முடியாது. ஸோ அப்போ அது ஃபெயிலியர் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது மூணாவதுல நாலாவது, ஒரு எம்முக்கும் ஒரு எண்ணை கண்டுபிடிங்கன்னா சம் வந்து m plus n வந்து எஸ்ஸாக இருக்கணுன்றாங்க. எஸ் வந்து 0 to 1ல் இருக்குது, m மினிமம் ஸ்டார்ட் ஆகிறதே 1. அடுத்தது n வந்து நேச்சுரல் நம்பர் தான், அது 1 ப்ளஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணாவே இது என்ன வரும், லெஸ் தேன் 1 எஸ் ஆகிடும். சாரி, எஸ் வந்து லெஸ் தேன் ஆகிடும். நீ எண்ணுக்கு 1 கொடுத்தாலும் சரி 2 கொடுத்தாலும் சரி, அப்போ எஸ்ஸை விட பிக்கிற அது மாதிரி ஈக்குவலாலாம் வராது. ஏன்னா 1ன்னும் போது எம்ஏ வந்து எஸ்ஸை தாண்டிடுச்சு. அடுத்து நேச்சுரல் நம்பர் பாசிட்டிவ் நம்பர் தான், ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடுது, 1 விட ஆல்வேஸ் என்ன வருங்க, m plus n வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1 இருக்கும். எஸ் வந்து என்னது, அதை விட சின்னது. இது ஓகே. அப்போ இந்த மாதிரியும் கொடுக்க முடியாது. அப்போ இந்த ஒன்லி ட்ரூ ஸ்டேட்மெண்ட் யார் இதுக்கு, ஏஓ பியூ மாத்திரம் தான். ஓகே. இஸ் தேர் எனி கொஸ்டின் ஆன்லைனில்? எனி கொஸ்டின் ஆன்லைனில்? ஒன்லி ஹிண்ட் என்னது, ஆர்குமெண்டின் ப்ராப்பர்ட்டி தான். ஓகே.